ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2025 ஏப்ரல் 26 சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியாகுது. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும், அதாவது ஒரே கிரகங்கள், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது. இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலேயானால் 180 பாகையில் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களும் 7 கிரகங்களும் அதாவது வலப்புறமாக போகும், கிளாக் வைஸில் போகும். ஆனால் ராகு கேது மட்டும் இடப்புறமாக போகும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும், கேது கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரார். ஸோ இதுதான் ராகு கேதுவினுடைய மாற்றம். இது 26/4/2025 வருது. இதற்கு அடுத்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தேனால் 13/11/2026. பொதுவாகவே 1.5 வருஷம் இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ராசியிலையும் இருக்கும். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 18 மாத காலமாகும். ஒரு நட்சத்திர பாதம், அதாவது 9 நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி. அந்த ஒரு நட்சத்திர பாதம் 2 மாதங்கள் இது எடுத்துக்கும் இந்த ராகு கேது. இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்தேனால் துர்கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது. அதாவது பாம்பே வலியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள். ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது. இது ராகு கேதுவினுடைய தன்மை. ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அதாவது போக காரகன். அவர் ராகு எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர். ஏதாவது எந்த ஒரு விஷயம் ₹1 கிடைக்கிற இடத்துல ₹100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன். எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பார். எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார், தனிமைப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார், அதாவது கேவலப்படுத்துவார். எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, மூலக்கூறுகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் யோசிக்க வைப்பார். தன்னை தானே உணர்தல் அப்படின்றது கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும் 1 100ஆக்கக்கூடியவர், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேது 100 இருந்ததுன்னா 1 ஆகிடுவார், 1 இருந்தால் -100 ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர். இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள். ஆனால் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களோடு சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தேனால் சுபர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளாக இருந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும், அதாவது வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளி ஊரிலிருந்து, வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும். திடீர் வேலை பிராப்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும். அது தவிர பார்த்தேனால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கேதுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் கேதுவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது. மருந்து, அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது, மயக்க மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை வஸ்துக்கள், போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது. ராகுவும் போதை தருவார். போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும். கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார். அதுதான் ரொம்ப விஷயம். 2 பேருமே ஒரே இடத்துல வருவாங்க, ஆனால் கொஞ்சம் மாறுபடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கணக்கு பண்ணணும். அதை தவிர பார்த்தேனால்
அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவை கரும்பாம்புன்னும் கேத்துவை செம்பாம்புன்னும் சொல்லுவாங்க. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா 18 வருஷம் இந்த விம்சோத்தரி திசையில் கொடுத்துருக்காங்க. கேத்துவுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். இப்போது பார்த்தேனால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி. ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து. நான் திருப்பியும் சொல்கிறேன். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும். கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும், அதாவது திருப்பியும் சொல்கிறேன். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி 7 முறையும் கேத்துவினுடைய காயத்ரி 4 முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேன்னா ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி, மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அதை தவிர பத்ரகாளி, அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம். அதை தவிர பார்த்தேன்னா இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம். ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம். அதை தவிர பார்த்தேனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது. அதை தவிர பார்த்தேனால் பூஷ்ணிக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது. இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது, ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது. அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள். அதை தவிர ஆஞ்சநேயர், அதாவது தலை மாறியவர்கள், அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் 2 பேரையும் சொல்லுவாங்க. அதை தவிர வந்து சித்தர்கள், யோகிகள், ஞான குருமார்கள், குரு பீடங்கள், மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த இது ஆட்டிசம் சைல்டு, மனநலம் சற்று பேதலித்து குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம். ராகுவை வந்து பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீலம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தேனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம். கேத்துவுக்கு பார்த்தேனால் மல்டி கலர், அதாவது பல வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைனா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ, கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ, அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம், கேளிக்கை மையம், அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர். கேத்துவுக்கு வந்து மடம், அதை தவிர வந்து இது தபோவனம் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள், அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க.
இது தவிர பார்த்தலையானால் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் 3-11 பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பார்த்தலையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற 11ஆம் இடத்தையும் பார்க்கறது ராகு. கேதுவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 3-11 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஏன்னா சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது. சரி, இப்போ ராகுவை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour வீடியோ தனியாக போடுறேன். நான் பார்ட் 1 பார்ட் 2 தனியாக போடுறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பார்வை என்னென்ன, என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய பிறந்த நேரம் தேதி, உங்களுடைய பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது வரலாம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா லக்ன சந்தி, பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும். சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறா. பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் பல இடங்கள் மாறுபடும். அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைங்களுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பா. அப்போது சூரிய உதயமே மாறும். அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தாலேயானால் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பாள். அவள் 50 வயசு ஆகிட்டு இருக்கும், ரிஷப ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பாள். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது ராகு கேதுவின் பயிற்சி 2025 2026 மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். மாத கிரகம், அவர் அதிவேகமாக செல்லக்கூடிய மாத கிரகமாக சொல்லக்கூடியவர். சரி, இப்போ ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாள் 10ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்துல வர்றதுல என்ன பெரிய தனி சிறப்பு அப்படின்னா 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். எப்பொழுதுமே ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவருக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி அவர் உச்சம் பெற்றோ மூல திரிகோணத்தில் இருந்தோ ஆட்சி பெற்றோ இருந்தாரே ஆனால் அவருடைய வேலைகளை பன்மடங்கு கொடுக்க செய்யக்கூடிய காலகட்டம். அதனால் பாக்கியங்கள் மிகவும் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரும். எங்கேருந்தே நினைக்கவே முடியாத அளவுக்கு திடீர்னு பொருள் வரவு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோடு பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 11ஆம் இடத்தை ராகு பார்க்குற ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஒரு 15 நாள், அதாவது 11/5/2025 அன்றைக்கி பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு சப்தமத்தை பார்க்கறதன் மூலியமாக ராகுவினுடைய பார்வை 7ஆம் இடத்தில் விழுந்தாலும் பெரிய ஏற்றம். அதை தவிர ராகு கோதண்ட ராகுவாக பரிமளிக்க போகிறார். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பாக்கியங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் வெளிநாடு படிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வேலை மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற
இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தை வந்து ராகு பார்க்குறார். 11ஆம் இடத்தை ராகு பார்க்குறது மிகவும் சிறப்பு. இருந்தாலும் மூத்த சகோதரர்களுக்கு அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சகோதரத்தோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால 8 9 அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் ராகுவும் அவரோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கும். புதிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வருமானத்திற்கு பஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தவிர பார்த்தீங்கன்னா பண வரவு, திடீர் பண வரவு வரும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா அவங்களுடைய பாக்கியம் திடீர்னு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் புதனுடைய ராசிக்காரர்கள்ன்றதுனால நார்மலாகவே கம்யூனிகேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது பேச்சு திறன் இதிலெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க. புத்தி கூர்மை அதிகமாகவே இருக்கும் அவர்களுக்கு. அதனால் அந்த புத்தி கூர்மையை வச்சு அவர்கள் மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, லாட்ரி இதிலெல்லாம் வந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா கேது 3ஆம் இடத்துல இருக்கார். கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு புதிய முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சிறு சிறு முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவை கொடுத்து அதன் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி சார் பின்னடைவை கொடுத்து எப்படி ஏற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா, பின்னடைவை கொடுத்து அதை சரி பண்ணக்கூடிய அளவையும் கொடுத்து அதன் மூலியமாக அந்த எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களோ அதை முடிக்கக்கூடிய அளவிற்கு வரும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து இந்த அதாவது சொல்லக்கூடியது இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எழுதுகிறவங்க, அதை தவிர வந்து இந்த புஸ்தகம்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, அதாவது கோவில் சம்பந்தப்பட்ட சாமி சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள்லாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாடல் எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அதை தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 3ஆம் பார்வையாக, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பார்வையாக அவர் வந்து கேது உங்களுடைய ராசியை பார்க்குறார். இருந்தாலும் குரு வந்ததுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தையும் வந்து கேது பார்க்குறார், குருவும் பார்க்குறார். இருந்தாலும் 5ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வரக்கூடிய பாக்கியம் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப்பில் வந்து திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால சிறு சிறு தடங்கள் திருமணத்திற்கு வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடங்கல்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதையும் மீறி உங்களுக்கு திருமண காலகட்டம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையின் மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரட்டை திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகும். அதாவது தேவர் பிரான் மற்றும் அரவிந்தலோசன் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக ராகுகேது ஸ்தலமாக கருதப்படுகிறது. அதனால் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்கள் 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.